இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் பண்ண அந்த ப்ரோக்ராம்னால எனக்கு என் லைஃப்ல நான் இழந்த ஒரு பந்தம் எனக்கு திரும்ப கிடைச்சாங்க. ஏதோ கொடைக்கானல்ல இருக்கிற ஒரு அக்காக்கு ஜஸ்ட் என்னோட குரலை கேட்டதுமே என்னோட கஷ்டத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன், ஆனா நீதான் நல்லா இல்ல. முக பரிச்சயமே இல்லாத எங்களுக்கு அவ்வளவு டீப்பா எப்படி கனெக்ட் ஆனோங்கிற டவுட் எனக்கு இன்னும் தெரியவே இல்லை. என்னை பாக்குறதுக்காக அவங்க எனக்கு ஃபிளைட் டிக்கெட்ஸ் போட்டு அன்பா கொடைக்கானலுக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்கள பாக்குறதுக்கு எனக்கு சுத்தமா அதிர்ஷ்டமே கிடைக்கல நினைக்கிறேன். அப்புறம் பாத்துக்கலாம். செக்யூரிட்டி விஷயம் இப்ப போய் தான் ஆகணும். அது இல்லைங்க. கம் ஃபாஸ்ட். ஆனா அக்காங்கிற பந்தத்துக்கும் எனக்கும் சுத்தமா சம்மந்தமே இல்லைன்னு நினைக்கிறேன். என்னோட லைஃப்லயே அந்த உறவு, அந்த பந்தம் ரொம்ப நாள் நீடிச்சதே இல்லை. அக்கா, நீங்க எங்க இருந்தாலும் இந்த ப்ரோக்ராம கண்டிப்பா பாப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூக்கா. எனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் நான் இருக்கேங்கிற தைரியத்தை எனக்கு கொடுத்ததுக்கு. எங்க அப்பா இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரவே கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா எனக்கு முகம் கூட தெரியாத ஒருத்தர் போன் பண்ணி என்ன இங்க வர வைக்கிறதுக்காக மோட்டிவேட் பண்ணாரு. உங்களுக்கும் தேங்க்ஸுங்க. அமர், எங்க போற அமர்? மிஸ் அம்மாதான் பாகி மனோகரி. ஆருவ பத்தியும் அவங்க இத்தனை நாளா இருந்தது ஆருவோட வீட்டுல தாங்கிற விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்ல போறேன். பாகிக்கு உண்மை தெரியக்கூடாது அமர். மனு, எதுக்குடி? எதுக்கு அவரை சொல்ல வேணான்னு சொல்ற? எதுக்கு? சீக்கிரமே பாகிக்கு கல்யாணம் நடக்க போகுது. அவ ஆறு மேல வச்சிருந்த அன்பு, ஆருவ பார்க்க முடியலன்னு அவ பட்ட கஷ்டத்தை எல்லாம் நீயே கேட்டல அமர். இப்ப அவ இவ்வளவு நாள் இருந்த வீடு ஆருவோட வீடுன்னும், பசங்க எல்லாம் ஆருவோட பசங்க தானும், அதையெல்லாம் தாண்டி ஆறு இறந்து போயிட்டான்ற விஷயம் பாகியால தாங்கிக்க முடியுமா சொல்லு? அவன் நினைப்புலயும் அவ மனசுலயுமாவது நம்ம ஆறு வாழ்ந்துட்டு போட்டுமே அமர். அக்கா. ஆமாக்கா, உங்களை என்னமோ அப்படிதான் கூப்பிடணும்னு தோணுது. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? கொடைக்கானல் வரைக்கும் வந்து காணாம போன பாகி கண்ணு முன்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிற மிஸ் அம்மா தானா? யார் கண்ணுக்கும் தெரியாதன்னா அவ கண்ணுக்கு மட்டும் ஏன் தெரியற? சரி, அவளுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு என்ன? நான் வருத்தப்பட்டா அவளுக்கு எப்படி தெரியுது? என்னோட கஷ்டம்லாம் அவளுக்கு மட்டும் எப்படி தெரியுது?
அவ கஷ்டப்பட்டா எனக்கே வருத்தமா இருக்கு. எங்க அப்பாவோட ஹெல்த் கூட சுத்தமா சரியில்லைக்கா. எங்க அப்பாவுக்காக நான் எவ்வளவு செஞ்சாலும் எனக்கு ரொம்ப கம்மி மாதிரி தான் தோணுதுக்கா. எந்த உறவும் இல்லாதன்னா உயிரோடு இருக்கும்போது என்ன பார்க்காதவ ஒருத்தரை பத்தி ஒருத்தர் எதுக்காக இவ்வளவு வருத்தப்படுறோம்? இந்த வீட்டுக்கு அவளுக்கு எனக்கு இருக்கிற உறவு என்ன? இப்போ பாகி அவதான தெரிஞ்சதுக்கு சந்தோஷப்படணுமா இல்ல சந்திக்காததுக்கு வருத்தப்படணுமா? என்னப்பா இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? அப்பா அவர் ஃபங்க்ஷனுக்கு போனாரா? ஆர்ஜே பாகிய பார்த்தாரா? அம்மா பத்தி சொன்னாரா? கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு. கூட்டிட்டு வந்தாரா? பார்த்தாருடா. பாகி யாரோ இல்ல, நம்ம வீட்ல இருக்கிற மிஸ் அம்மா தான். என்னாச்சுன்னு தெரியலையேப்பா. பாகி யாருன்னு தெரிஞ்சுக்க எங்களுக்கு ஆர்வமா தான் இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மிஸ் அம்மா தான் பாகி மாமா. இந்த வீட்டை ஏன் இடத்துல இருந்து பாத்துக்கிற மிஸ் அம்மா தான் பாகி அத்தை. டாடி எங்க போன் பண்ணாரா? உங்க டாடி அப்ப போனவர் தான், இன்னும் வரல. போனும் ரீச் ஆக மாட்டேங்குது. அட, அதுக்குள்ள டல் ஆயிட்டீங்களே. போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல்ல, வந்துருவாங்க, இருங்க. பாகிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும். அம்மாக்கு அவங்கள எவ்வளவு பிடிக்கும். அவங்களுக்காக எவ்வளவு எதிர்பார்த்தாங்க. அவங்க வரலன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. எல்லாமே அவங்களுக்கு சொல்லுவோம். ஐயோ அம்மு, பாகி எனக்காக கொடைக்கானல் வரைக்கும் வந்தா. என்னால அங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்கா. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என்ன மீட் பண்ணலன்னு வருத்தப்பட்டாலே தவிர அவ என் மேல எந்த கோவத்தையும் வளர்த்துக்கல. பாவம், உங்க அம்மா அவங்கள பார்க்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டா, எவ்வளவு அன்பு வச்சிருந்தா. இன்னைக்கு உங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா பாகி அவார்டு வாங்குறத பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா. நான் பார்த்தேன் மாமா, என் தங்கச்சி அவார்ட் வாங்குறத நான் பார்த்தேன். ஆனா அவளுக்கு அவார்ட் கிடைச்சதுக்கு சந்தோஷப்படணுமா, பாகி தான் மிஸ் அம்மான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆச்சரியப்படணுமா, ஒண்ணுமே புரியாம அப்படியே இருந்துட்டேன். நீங்க எதுவும் மூட் அவுட் ஆகாதீங்க. டாடி பாக்கியாவை வீட்டுக்கு கூட்டு வருவாரு. அப்படின்னா நம்ம இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்காது. வாங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரலாம். ஐயோ, அந்த மனோஹரி பாகி கிட்ட பேசாம உண்மையை சொல்ல விடாம பண்ணிட்டாளே. இவங்க கிட்ட என்ன சொல்றது?